விஜய் அழைச்சதுல பெரிய 6 ஈது கட்சி 6 தான். பப்ளிக் லைக் மீ நான் வந்து பார்த்துட்டே இருக்கும், எல்லா கட்சியும் நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். பிகாஸ் நான் ஓட்டு போடணும்னா யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுவோம். இந்த கூட்டணிகள் பற்றி பேசுவோம். எல்லாரும் கூட்டணி சேர்ந்தாங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த கூட்டணி எதுக்கு சேர்றாங்க? எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு. ஜெயிச்சு என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் ரன் பண்ணணும். நேற்று வரைக்கும் அசிங்கமாக மாற்றி மாற்றி அடிச்சுட்டு பல பேர் இன்னைக்கு கூட்டணி ஒன்றா சேர்ந்துருக்காங்க. சேர்ந்துட்டுல அவங்கள எதிர்த்து தோக்கடிக்கு தான் எங்களோட ஒரே வேலை குறிக்கோள்னு சொல்லி சேர்ந்துக்கிறாங்க. நீங்கள் அவங்கள எதிர்த்து ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இல்லை ஆட்சி கண்டினியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு நல்லாட்சி கொடுப்பீங்க? எப்படி உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? நீங்கள் வந்து கொள்கை இருக்குது, அது இருக்குது, எல்லாம் சொல்கிறீங்க, ஓகே. பட் ஒரு மனுஷனாக பிறந்தா நாக்கில் சுத்தம் வேணும், ஒரு நேர்மை வேணும். நேற்று வரைக்கும் மாற்றி மாற்றி அசிங்கமாக அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துட்டு நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம்னா மக்கள் எப்படி நம்புவாங்க, ரைட்? அந்த விதத்தில் வந்து நான் விஜய் பார்த்துட்டே லைக் நிறைய ப்ரெஷர் போடுறாங்க, அங்கேருந்து இங்கேருந்து வருது, நெகோஷியேட் பண்ணான்னு சொல்லி எங்கே போய் சேர்ந்து வரான்னு ஒரு மைண்டில் இருந்தே இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஹி கிளாரிஃபைட் தட் நான் மக்களை நம்பி மட்டும்தான் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஐ திங்க் விஜயோட கிராஃப் எங்கேயோ போயிடுச்சு. விஜய்க்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை, பவர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அவரை ஏன் கூட்டணிக்குள்ளே அவ்வளோ இழுக்க ட்ரை பண்ணணும்? நான் பொதுவாக பேசின வரைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ், என் சர்க்கிள், நான் பார்க்குற எல்லாருமே இல்லை, ஐ சி லைக் தி சப்போர்ட் டே டு டே ஏறிட்டே போகுது. அது ஏன் தெரியுமா? விஜய் வந்து மற்ற அரசியல் கட்சியை பற்றி அசிங்கமாக பேசல. உங்களை நான் எதிர்க்கிறேன், இதுதான் நான் பண்ண போகிறேன். இவன் நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை சொல்லும் போது அவன் மக்களுக்கு வந்து நம்மளை நம்பி வராங்க. நீ அவனை என்ன எதிர்க்க போறன்னு சொல்லி வரல, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி வராங்க. அந்த விஷயத்துல விஜய் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இதை வந்து டேக்கிள் பண்ண முடியாம தான் தே ஆர் டூயிங் கேரக்டர் அசாசினேஷன். இதே தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் பண்ணாங்க. கண்ணா அப்படின்னா மீம்ஸ். அன்னைக்கு நிலவரம் என்னன்னா, விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட பேர் மீம்ஸ் போடையோ இல்லை வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுவோ யாருமே இல்லை. இன்னைக்கு தேதிக்கு விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜயை அப்போஸ் பண்ணி ஒருத்தர் ஏதாவது பண்ணா தேர் ஃபேன் கிளப் அப்படியே 10 வருது திரும்ப. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. விஜயா இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருந்தாலும் சரி, கைஸ் டூயிங் அ கேரக்டர் அசாசினேஷன் இஸ் நாட் குட். தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப் அதை பற்றி யாரோ சம்மந்தப்பற்றி என்னென்னமோ பேசுகிறீங்க. போத் சைட்ஸ் இட்ஸ் நாட் குட். ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே இட் இஸ் டேர்னிங் அவுட் டு பி அக்லி. எந்த பேஜ், எந்த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாற்றி மாற்றி அருவருக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. டோன்ட் டூ தட். நீங்கள் ஒருத்தவங்க பற்றி பேசணும்னா டாக் அபவுட் தேர் பொலிட்டிக்கல் கேரியர், டாக் அபவுட் அவங்களோட கருத்தை பற்றி பேசுங்க. அதை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறது வேறு. இட்ஸ் நாட் ரைட் அட் ஆல். தாவைக்க மேடையில் இது வரைக்கும் யாரையும் கொச்சையாக பேசுனது கிடையாது. பட் இதுவே மற்ற கட்சிகளோட மேடைகள்லேயே அவங்க கட்சி நிர்வாகிகள் ரொம்ப நாகரிகமாக அசிங்கமாக பேசுகிறதையும் அதை பேசுகிறத விடுறதையும் பார்த்துட்ருங்க. அதை தடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி தலைவர்கள். இந்த கேரக்டர் அசாசின் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம். பாய்.